ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே ஆஃப் கிறிஸ்மஸ்னால எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு யோசித்தோம். இண்டோ பிளேசஸ் எஸ்பெஷலி, ஏன்னா இப்போல்லாம் மழை காலமாக இருக்கிறதுனால எங்கே போகலான்னு யோசிக்கும் போது தான் கேல்சிசி ஞாபகம் வந்துச்சு. எந்த மால்லையும் பார்த்திங்களா டெக்கரேஷன்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி மலேசியாவில் வந்து முக்கியமாக 2 மால்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெவிலியன் ஒன்று, அப்புறம் வந்து கேல்சிசி. ரொம்ப நிறையா வந்து செலவு வச்சு அந்த டெக்கரேஷன்லாம் செஞ்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக போனோம். ஆனால் போகிற மணிக்கு 2 பேரும் ஸ்டாப் பண்ணி இங்கே ப்ளே பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறையா கிட்ஸ்க்கு ப்ளே பண்ணுற இடம் கூட நிறையா இருக்குது. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்களா சென்டர் கார்ட் லெவல் அழகான ஒரு டெக்கரேஷன் பார்த்தோம். அந்த தீம் பார்க்கும்போது ஏதோ ஒயிட் கிறிஸ்மஸ் மாதிரி ஃபீல் ஆகுச்சு. ஸோ ஆஃப்கோர்ஸ் த கிட்ஸ் லவ் இட் ஸோ மச். இங்கே நிறையா பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் நீங்கள் நல்லா அழகாக எடுக்கலாம். நாங்கள் போகிற டைம் வந்து ஏர்லி இந்த மார்னிங், அதனால் ஆள் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஏதாவது நீங்கள் ஒரு மிட் டே வந்தீங்களா கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். ஸோ இங்கே வந்து ஸ்பேஸு கொஞ்சம் நிறையவே இருக்குது ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு. அமேசிங் டெக்கரேஷன். நல்லா இன்னும் யூஸ்வலி நம்ம கிறிஸ்மஸ்னாலே நம்ம வந்து அந்த க்ரீன் ட்ரீஸ் தானே பார்ப்போம். இதெல்லாம் ஒயிட்டாக அழகாக இருந்துச்சு. ஒரு இன்ஸ்டலேஷனும் செஞ்சுருந்தாங்க அழகாக, அந்த கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி கண்ணாடி. ஸோ ஹிமலும் லியாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரவுண்ட் பண்ணியிருந்தாங்க. they love it so much. அண்ட் பார்த்திங்களா இது தான் ஒன் ஆஃப் த லைக் டாலஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்லுவாங்க மாலில். ஸோ கேல்சிசியில் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு இது எவ்ரி இயர் பார்த்திங்களா நிறையா பேர் அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீ, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நாட் பொம்பாட் வித் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஆர்னமெண்ட்ஸ். வேறு மாலில் வேறு மாதிரி டெக்கரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து சிறந்ததுன்னா இது தான். ஸோ தே வெரி சிம்பிளிஃபைட் ட்ரீஸ் இருக்கும். அப்புறம் அது பார்த்திங்களா கேல்சிசி வியூ நல்லா கிடைக்கும் கீழேருந்து பார்த்திங்களா. ஸோ அது முடிஞ்சோடனே நான் எங்கே போனேன்னா எங்களோட பிடிச்ச இடம் சொல்லலாம் கேல்சிசியில், கினோ குனியான் இருக்கிற ஒரு புக் ஸ்டாலில் தான். ஸோ இங்கே வந்து எப்போ கேல்சிசிக்கு வந்தாலும் இந்த இடத்த நாங்கள் விடவே மாட்டோம். இட்ஸ் மோர் லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் போவோம். அப்புறம் தான் வந்து லஞ்சுக்கு அப்புறம் மற்றதெல்லாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி புக்ஸ். அண்ட் ஆல்சோ டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க செவினியர்ஸ் வாங்குறதுக்கு. இமெயில் ஏதோ ரெண்டமாக ஒரு டாய் எடுத்துகிட்டு எனக்கு வேணும் சொல்லியிருந்தார். ஸோ அவரே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே அப்படியே இழுத்துக்கிட்டு அங்கங்கேயும் போய்ட்டுக்கிட்டு. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் கோசி பிளேஸ். ஸோ கிட்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கிட்ஸ் கூட்டிகிட்டு கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஹியர் இட்ஸ் ஃபுல் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்கலாம், சம்மர் ஹூ லவ் டு குக், இங்கேயும் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த லிமிட்டே இல்லை. திஸ் இஸ் அ செகண்ட் ஃப்ளோர். இங்கே நான் அப்புறம் கவர் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 ஃப்ளோர் புக் ஸ்டால். ஓகே, கீழேயும் மேலேயும் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்களா அந்த பியூட்டிஃபுல்லான மெர்ச்சன்டைஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும். விலையும் அது தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பட்ஜெட் பார்த்து வாங்கணும். அகெயின் ஃபார் கிட்ஸ், ஈவன் ஃபார் மை செல்ஃப், நான் வந்து பிக் ஃபேன். நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் மார்வல் அண்ட் டிசி காமிக்ஸ். இங்கே எனக்கு பார்க்கவே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒரு கிட்ஸாக இருக்கக்கூடாதான்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான மெர்ச்சன்டைஸ். இதுதான் கேபாப் டீமன் ஹண்டரோட மெர்ச்சன்டைசஸ். இது எப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக்குனாங்களோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஹிமலுக்கும் லியாவுக்கும் ரொம்ப பிடிச்சான ஒரு ஷோ. தூங்குகிற சட்டையிலையும் சரி, வீட்டுக்கு போடுற டெய்லி சட்டையிலையும் சரி, அதுதான் இருக்கும். பை தி வே, திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட். இங்கே நிறைய வந்து இந்த கான்செப்ட் ஆர்ட் புக்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்களா, ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன், அவதா, இதெல்லாம் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ செஞ்சு நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடணும். ஏன்னா என் ரூம்லேயும் சரி, என் ஸ்டுடியோவில் எல்லாம் ஃபுல் ஆஃப் மார்வல் அண்ட் டிசி காமிக்ஸோட கான்செப்ட் ஆர்ட் புக்ஸ். இங்கே தான் நிறைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ விலையும் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் என்ன செய்வேன்னா அவங்களோட வெப்சைட்க்கு போய், கிணக்குனியா வெப்சைட்டில் போய் ஏதாச்சும் ப்ரொமோஷன் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஏதாச்சும் ஒரு சேல் போட்டிருந்தாங்க தான் நான் வந்து வாங்குவேன். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய டூரிஸ்ட் வந்தாங்கன்னு நான் சொல்லலை இல்லையா, அவங்களாம் வந்து இங்கே வந்து அந்த லோக்கல் ஃபுட் வந்து அழகாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அது கிளேலையோ பாலிஸ்தீனில் செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். டூரியான், இந்த டெய்லி ஃபுட் தட் ரொம்ப மலேசியன் எடுக்கிறது வந்து அது அழகாக அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஆஸ் அ டிசைனர் ஐ அப்ரிஷியேட் ஆல் திஸ். ஏன்னா இது பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகுது. ஏன் நம்மளும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாமே, ரைட்? வாட்ஸ் ஸ்டாப்பிங் அஸ்? ஸோ நான் வந்து ஐடியாஸ் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில். டெய்லி ஏதாச்சும் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப சின்ன சின்ன ஐடியாஸ் வரும்.
அது வந்து நான் கன்வெர்ட் ஆகி என்னோடய இன்ஸ்டாகிராமில் பேஜில் வந்து ஒரு ஆர்ட்டாக நான் போடுவேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். ப்ரைஸும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் இட்ஸ் ஆல் ஒர்த் இட். பிகாஸ் அது வந்து அழகாக டீட்டெயிலாக செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த விலை இது வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அகெயின் திஸ் இஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். மை மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் another ஒன். வந்து கான்செப்ட் ஆர்ட் புக் பார்த்தோம் இல்லையா, இங்கெல்லாம் பார்த்தீங்களா கிராஃபிக் டிசைன் ரிலேட்டட் புக்ஸ்லாம் இருக்கும். விலையும் ஆஃப்கோர்ஸ் அதிகம், இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் எது உங்களுக்கு வந்து சூட் ஆகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக் டிசைனை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும், ஹவு டிசைன் கேன் சால்வ் அ ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயம்லாம் கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஷோ யோர் ஒர்க் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். எப்படி வந்து உங்களோட ஒர்க்கை வந்து உலகத்துக்கு எப்படி காட்டுறதுன்னு, ரைட்? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஷோ யோர் ஒர்க். அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்கில் வச்சுருக்கீங்க, ஏன்னோ உங்கள் ஸ்கில்லை வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம், ரைட்? இட்ஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு குயிக் லஞ்ச். இது வந்து பேன்ஸ். இங்கே வந்து லியா 2 வயசாக இருக்கும் போது நாங்கள் வந்தோம். இப்போ அவளுக்கு வந்து வயசு 8 ஆச்சு. இங்கே மெயின்லி பார்த்திங்களா மலேசியன் ஃபுட் ப்ளஸ் வெஸ்டர்ன் ஃபுட். ஸோ கிறிஸ்மஸ்னால பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பிளேஸ்க்கு. ஏன்னா ஹிமலுக்கு லியாவும் சரி 2 பேருக்கும் வந்து மெயின்லி சுஷி ரொம்ப பிடிக்கும், நூடுல்ஸ், ரைஸ். ஸோ இங்கே மலேசியாவில் வந்து 3 மெயின் ரேசஸ் இருக்கிறதுனால எங்களோட ஃபுட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். லஞ்சுக்கு என்ன ஆர்டர் பண்ணேன்னா நான் வந்து ஸ்பெகத்தி கிராப் லிங்குவினி ஆர்டர் பண்ணேன். நம்ம சீ ஃபுட் பர்சன், எனக்கு சீ ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜமுனா வந்து நாசி கிராபு, அது வந்து ப்ளூவாக இருக்கும் அந்த ரைஸு, அது ஆர்டர் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் லஞ்ச். ஃபார் டிசர்ட் வி ஆர்டர்ட் ப்ரௌனிஸ். மேலே வனிலா ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா, லியாக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட். அப்புறம் ஹிமல் கேட்டார், அப்பா எனக்கு இந்த ராக்கெட் வந்து கொஞ்சம் பறக்குவீங்கன்னு. ஸோ ஆஃப்கோர்ஸ் as a person who use AI என்ன பண்ணேன்னா அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸில் நான் செஞ்சேன். ஸோ எல்லாருக்கும் அந்த வீலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you next video. Bye bye everyone.